வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபென்சிங் KCI ஃபென்சிங்கில் ஒரு புதுமையான ப்ராடக்ட்டு, ஒரு புதுமையான விஷயத்தை நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, டூ சைடு, ரெண்டு சைடுமே, டாப்பும் கீழே ரெண்டு சைடுமே வந்து ட்விஸ்ட் ஃபென்ஸ். ஸோ இது வந்து நம்ம GI வைடில் நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி இப்போ நம்ம நார்மலாக இருக்க செயின்லிங் ஃபென்சிங்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது யார் யாரெலாம் பயன்படுத்தலாம், இது யார் யாருக்கெல்லாம் தேவையில்லை, அப்போ நீங்கள் ஒரு ஃபென்சிங் வாங்கினா நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். ரொம்ப தெளிவாக ஒரு ஃபென்சிங் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபென்சிங்கை செலக்ட் பண்ணணும், ஒரு ஃபென்சிங் வாங்குறப்ப நீங்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படலாம்ங்கிறத ஒரு விழிப்புணர்வான வீடியோவை நம்ம ஒரு 4-5 மாதம் முன்னாடி பதிவேற்றிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் ரிவ்யூஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பாப்டு ஒயர் பார்த்தோம். ஸோ இப்போ ஃபென்சிங்னாலே KCI தாங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவுக்கும் நம்ம ஃபென்சிங் அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ ஃபென்சிங்கில் ப்ராடக்ட் ரேஞ்ச், கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஒவ்வொரு இனோவேட்டிவான ப்ராடக்ட்டை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட் வந்து டூ சைடு ட்விஸ்ட் ஃபென்சிங். ஸோ இந்த ட்விஸ்ட் ஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் அதை க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ மேலேயும் சரி கீழேயும் சரி நம்ம முறுக்கி ட்விஸ்ட் பண்ணி விட்ருப்போம் ஒரு ஒயரை. ஸோ கீழேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இது எங்கெல்லாம் பயன்படுத்தல, யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு லேண்டை ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ட்விஸ்ட் ஃபென்ஸ் தேவையே கிடையாது. நீங்கள் அதுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் விவசாய நிலத்தை வந்து இப்போ வனவிலங்குகள் இல்லை காட்டுப்பன்றி இது போன்ற விலங்குகள் வந்து தாக்குது, விவசாய பயிர்களை நாசப்படுத்துதுன்னா மட்டும் இது போனால் போதும். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ காட்டுப்பண்ணி நல்ல மற்ற விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை பறிச்சுட்டு உள்ளே வரும். நீங்கள் 4 அடி 5 அடி ஹைட்டு பிரச்சனை கிடையாது. கீழே மண்ணை பறிச்சுட்டு உள்ளே வரப்போ நம்ம நார்மல் செயினிங் ஃபென்சிங்காக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக பறிச்சுட்டு உள்ளே வந்துடும். பட் இந்த மாதிரி ட்விஸ்ட் ஃபென்ஸ் நீங்கள் போடுறப்ப கீழே அது பறிக்க ட்ரை பண்ணாலே உடம்பு ஃபுல்லாக கிழிச்சுட்ரும் அதுக்கு. ஸோ உள்ளே வரக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ ட்விஸ்ட் ஃபென்ஸ் வந்து உங்கள் விவசாய நிலங்களை, உங்கள் விவசாய பயிர்களை பாதுகாக்கணுன்னா மட்டும் நீங்கள் போகலாம். இல்லை நார்மலாக ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இடத்த சேஃப்டி பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா வந்து ட்விஸ்ட் ஃபென்ஸ் நம்ம அவசியம் கிடையாது. நார்மல் GI செயின்லிங் ஃபென்சிங்கே போய்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஃபென்சிங் வாங்குறப்ப எப்போயுமே இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட், நீங்கள் ஏதோ ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு MRP இருக்குது. பட் ஃபென்சிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ரேட் சொல்லுவாங்க. ஒரு ஊரில் இப்போ ஒரு ஊரில் வந்து கிலோ கணக்காக ரேட் சொல்லுவாங்க, ஒரு ஊரில் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் ரோல் கணக்காக சொல்லுவாங்க. இதில் எது பெஸ்ட்டு, நீங்கள் எப்படி எது பெஸ்ட்டு அப்படின்னா, நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் கணக்காக வாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுங்க. இப்போ நீங்கள் ரோலாக வாங்கினீங்கன்னா எப்படி ஏமாற்றப்படலாம், எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எல்லோரும் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன், எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு ரோலில் வந்து 100 அடி ஒரு ரோல் ஆவரேஜ் அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் வந்து 100 அடி காமிப்பாங்க. பட் உங்களுக்கு அனுப்புகிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 89-90 அடி தான் இருக்கும், 10% இருக்காது. ஸோ அந்த 10%ல் உங்களுக்கு அந்த 4-5 கிலோ உங்களுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ நீங்கள் ரோலாக வாங்குறப்பையோ ஒரு கிலோ கணக்காக வாங்குறதோ வாங்காதீங்க. ஸ்கொயர் ஃபீட் கணக்கு மட்டும் வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான பணத்தை மட்டும் நீங்கள் பே பண்ணுவீங்க. நீங்கள் ரோலோ கேஜி கணக்கோ வாங்கினீங்கன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. இன்றைக்கி ஒயரே வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா 100% மைக்கான் ஒயர் இல்லை டாட்டா ஒயர். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது மாதிரி பிராண்டட் ஒயர்ஸே கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறப்ப நீங்கள் இன்னையும் சில ஊர்களில் கிலோக்கு 75 ரூபாய்க்கு ஃபினிஷ் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. வலையாக பின்னி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்க முடியும்? நம்மளே யோசிக்கணும். ரா மெட்டீரியலே கிலோ எண்டு ப்ராடக்ட்டை விட ரேட் அதிகமாக இருக்குது கேஜி. அப்படி எப்படி அந்த ரேட்டு கிலோ கொடுக்க முடியும் நம்மளே யோசிச்சு பார்க்கணும். ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி போலியான நிறுவனங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு நிறுவனம் எத்தனை வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கலாம். அதே நம்ம இந்த ட்விஸ்ட் ஃபென்ஸ்க்குள்ள நான் திரும்பி வரேன். இந்த ட்விஸ்ட் ஃபென்ஸ் கான்செப்ட்லையும் சேம் நம்ம GI நார்மல் வெல்டு மெஷ் இருக்க கான்செப்ட், ஃபென்சிங்கில் இருக்க கான்செப்டே தான். உங்களுக்கு என்ன சைஸ் வேணால் எடுத்துக்கலாம். 2x2, 3x3, 4x4 இல்லை 2.5x2.5. ஸோ உங்களுக்கு தேவை என்ன, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எங்களோட சஜஷன் கொடுக்குறோம். இல்லை உங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ரேட் தரோம். KCIயோட பெஸ்ட்டு கேரண்டி என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் டாட்டாவும் சரி மைக்கான் ஒயர்ஸும் சரி வச்சு மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிஸில் ஹையஸ்ட் குவாலிட்டி வித் லோவஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் 100% கேரண்டி பண்ணுறோம். ஸோ இந்த பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செயின்லிங் ஃபென்சிங் மட்டும் கிடையாதுங்க. ஸோ ஃபென்சிங்கில் A to Z நம்ம என்னெல்லாம் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, வெல்டு மெஷ் லான்ச் பண்ணுறோம். வெல்டு மெஷ் வந்து உங்கள்
பேர்ட்ஸுக்கு கேஜ் அடிக்கிறதுக்காகட்டும் இல்லை நார்மலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வெல்டு மெஷ் ஆகட்டும் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணால் வெல்டு மெஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்டு மெஷ் பண்ணுறோம். வெல்டு மெஷ்லேயே பிவிசி வெல்டு மெஷ் பண்ணுறோம். அப்புறம் கான்சன்ட்ரேட் காயில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஃபென்சிங் வெல்டு மெஷ்லேயே ஃபென்சிங் பண்ணுறோம். ஸோ இனோவேட்டிவாக ஃபென்சிங்லேயே நிறைய இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ஷேட் நெட், மல்டி பர்பஸ் ஷேட் நெட். ஒரு ஷேட் நெட் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு பாலி ஹவுஸு, க்ரீன் ஹவுஸு, நீங்கள் ஒரு ட்ரை பண்ணணும், ஒரு இதை ட்ரை பண்ணணும், இல்லை ஒரு இதை பாதுகாக்கணும்னா ஷேட் நெட் யூஸ் பண்ணலாம். அந்த ஷேட் நெட்லேயே 50%, 70%, 90% இருக்குது. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபென்சிங்கில் KCIயில் A to Z எல்லாமே அவைலபிள் இருக்குது. விவசாய தேவையாக இருந்தாலும் சரி, உங்கள் நார்மலாக டொமஸ்டிக் பர்பஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நிலத்தை பாதுகாக்கணுன்னாலும் சரி, இல்லை கார்டனிங் பர்பஸ்னாலும் சரி, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்னாலும் சரி. ஸோ எல்லா விதமான ஃபென்சிங்குமே நம்ம இப்போ பண்ணுறோம். ஸோ நீங்கள் எங்கே ஃபென்சிங் வாங்கினாலும் சரி நம்மக்கிட்ட ஒரு சின்ன என்கொயரி பண்ணுங்கள். நாங்கள் 100% தரமான பொருளை குறைவான விலையில் தரோம். அதுக்கு 100% கேரண்டி. இந்த பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம சேல்ஸ் டீமோட நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான கொட்டேஷன் தருவாங்க. நாங்கள் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜை எல்லா விதமான ஆன்லைன் பேமெண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ணுறோம். நீங்கள் ஏதோ ஒரு மெத்தடில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்சல் சர்வீஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நீங்கள் ஒரு ரோல்னாலும் சரி 100 ரோல்னாலும் சரி இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நீட்டாக அதை பார்சல் சர்வீஸில் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சு கொடுக்க முடியும். ஸோ வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம். ஃபென்சிங்னாலே KCI தான்.